மெட்ராஸில் நடந்த சில சம்பவங்கள், மெட்ராஸை பற்றின சில மனிதர்கள், இதை மாதிரி நிறைய விஷயத்தை பேசியாச்சு. இந்த இந்த தடவை சினிமாவை பற்றி ஏன் பேசக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். நான் யோசிக்கும் போது ஒரு 10-15 பேர் என் மனசில் வந்தாங்க. அந்த 10-15 பேரை தவிர்த்துக்கிட்டு தமிழ் சினிமாவை பற்றி பேசினேன்னா அதுக்கு அர்த்தமே இருக்காது அப்படின்னு எனக்கு தோணிச்சு. அந்த 10-15 பேர்களில் முக்கியமானவர் மனோரமா. மனோரமாவுடைய சாப்டரை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னா தமிழ் சினிமா கிடையாது. சரி, மனோரமாவை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பிறந்த ஊர் எதுவாகவான இருக்கலாம், ஆரம்பத்தில் வளர்ந்த ஊர் வேறு ஏதாவது இருக்கலாம். ஆனால் அவங்கள வளர்த்து விட்ட ஊர் மெட்ராஸ். கோடானு கோடி ரசிகர்களை கொண்டு வந்து சேர்த்த இடம் மெட்ராஸ். அந்த வகையில் மனோரமா மெட்ராஸ்க்கு சொந்தம். மெட்ராஸை சேர்ந்த மெட்ராஸ்காரி தான் மனோரமா. அதனால தான் அந்த ஆட்சியுடைய 1000 ஆச்சரியங்கள் அப்படிங்கிற வகையில் மனோரமாவை பற்றி பேச போகிறோம். இப்போ சில நடிகர்களை பற்றி சொல்லும்போது மல்டி டேலண்டட், வெர்சடைல் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஆனாலும் வெர்சடைல் ஆக்ட்ரஸ், ரைட்? ஒவ்வொரு படத்துலையும் வேற வேற விதமான கேரக்டர்ஸ். காமெடி பண்ணுவாங்க, உணர்ச்சிகரமாக நடிப்பாங்க, சின்ன கேரக்டரில் வந்தாலும் அந்த கதையை அடுத்த தளத்துக்கு கொண்டு போவாங்க. இந்த மாதிரி விதவிதமான கேரக்டர்ஸ்கள் பண்ணுற வெர்சடைல் ஆக்ட்ரஸ் மனோரமா. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் அவங்களுடைய பெயர். 1939 பிறந்தாங்க. மன்னார் கோவில் அப்படின்னு சோழர் கால கோவில் ஒன்று இருக்குது மன்னார்குடியில். நாமெல்லாம் மன்னார்குடின்னு சொல்லுவோம், ஆனால் மனோரமாவை கேட்டால் அவங்க மறக்காமல் ராஜமன்னார்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாரூர் மாவட்டம், அந்த ஊரில் தான் அவங்க பிறந்தாங்க. ஆனால் மனோரமாவுடைய சித்தியை மறுமணம் பண்ணிக்கிட்டதுனால அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மனஸ்தாபம். அதனால பள்ளத்தூர்ங்கிற கிராமத்துக்கு அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா குடி போயிடுறாங்க. அந்த காலத்தில் இன்னும் கிராமமாக தான் இருந்தது. ஒரு 100-150 வீடுகள் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்த வீட்டில் என்ன விசேஷம் நடந்ததுனாலும் அந்த பள்ளத்தூர் பாப்பாவை கூப்பிட்டு பாட வைப்பாங்களாம். ஸோ அந்த ஊர்லேயே இவங்களுடைய பேர் பள்ளத்தூர் பாப்பா அப்படின்னு ஆயிடுச்சு. 37 அவங்க பிறந்தாங்க. 1949, அதாவது கிட்டத்தட்ட அவங்களுடைய 12வது வயசுல பை த டைம் பள்ளத்தூர் முழுக்கவே இந்த பாப்பா நல்லா பாடும் அப்படின்னு பேர் வாங்கிடுறாங்க. கோட்டையூர்னு பக்கத்தில் ஒரு ஊர் செட்டிநாட்டில். அந்த கோட்டையூரில் ஏகாதசி சமயத்தில் ஏதோ திருவிழா நடத்துவாங்க. அதில் ஒரு நாடகம் போடுறாங்க. அந்தமான் காதலி அப்படிங்கிறது அந்த நாடகத்துடைய பெயர். அந்த நாடகத்தில் நடிக்க வேண்டிய நடிகைக்கு பாடத் தெரியல. இந்த காலம் மாதிரி கிடையாது. இந்த காலத்தில் நடிகைக்கு பேச தெரிய வேண்டாம், நடிக்க கூட தெரிய வேண்டாம். ஆனால் அந்த காலத்தில் பாடத் தெரிஞ்சாதான் நடிக்கவும் முடியும், ரைட்? ஸோ ஏதோ ஒரு நடிகை பாடத் தெரியாமல் மாட்டிக்கிச்சு. ஸோ அப்போதான் சான்ஸ் கிடைச்சது. யார் பாடத் தெரிஞ்ச ஒரு சின்ன பொண்ணு யாராவது கிடைக்குமா அப்படின்னு தேடும்போது பள்ளத்தூரில் ஒரு பாப்பா இருக்கு, நல்லா பாடும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனோரமாவுக்கு அந்த நடிக்கிற சான்ஸ் கிடைச்சது. வீணை எஸ் பாலச்சந்தர். அப்போ அந்த நாடகத்துல செகண்ட் ஹீரோயினா நடிக்கிற நடிகை அந்த ஊர்ல ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு பரிசு பொருளை பாலச்சந்தர் கிட்ட கொடுத்து, இதை எங்க சொந்தக்கார பொண்ணு செகண்ட் ஹீரோயினா நடிச்சிருக்காருல அவகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த பரிசு பொருளை கொடுத்து அந்த மேடையிலேயே சொல்றாரு, இதுல ஹீரோயினா நடிச்ச பொண்ணு பேர்லாம் எனக்கு தெரியல, அவ்வளவு அருமையா நடிக்கிறா, நான் உண்மையிலேயே பரிசு கொடுக்கணும்னா அந்த பொண்ணுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு மனோரமாவை பத்தி சொல்றார். அதாவது எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர் தான் மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு வரார் மனோரமாவை. மெட்ராஸ்க்கு மனோரமா வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பு முனை. பல நாடகங்கள்ல நடிச்சது, ரொம்ப பிரபலமானது, சினிமாவுக்கு புகுந்தது, சொத்து வாங்கினது, சொத்து சேர்த்தது எல்லாமே மெட்ராஸ்க்கு வரலன்னா மனோரமா வாழ்க்கையில நடந்திருக்காது. எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கும். மனோரமாவுக்கும் அதுதான் விருப்பம். ஆனா அது ரொம்ப கூடிய சீக்கிரம்லாம் நடக்கல. 17 வயசுல கல்யாணம் பண்றாங்க. கிட்டத்தட்ட 16 வயசுல மெட்ராஸ்க்கு வராங்க. ஒரு 3-4 வருடங்கள் நாடகங்கள்ல மட்டுமே நடிக்கிறாங்க. அவங்களுடைய 19வது வயசுல ஒரு படத்துல அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது. அது என்ன படமாக இருக்கும்னு யாருக்காவது தெரியுதா? எந்த மொழி படம்னு தெரியுமா? சிங்கள படம். மஸ்தான் டைரக்டர் மஸ்தான் அந்த காலத்துல எல்லா மொழி படங்களும் மெட்ராஸ்ல தான் எடுப்பாங்க.
சிங்கள படம் வந்து மெட்ராஸில் எடுத்துகிட்டு இருக்கும்போது கதாநாயகிக்கு தோழியாக ஒரு சின்ன வேஷத்தில் வந்து மனோரமா நடிக்கிறாங்க. அவங்களுடைய 19 வயசில் நடிச்சிருக்காங்க. அதுதான் மனோரமா நடித்த முதல் திரைப்படம். அதுக்கப்புறம் எம்.ஆர். ராதா தன்னுடைய நாடகத்தை வந்து தன்னுடைய தம்பி மூலமாக ஒரு படமாக தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். அதில் வந்து அவர் ஹீரோயினாக தேர்ந்தெடுத்தது மனோரமாவை. ஆனால் அந்த படம் எடுப்படவே இல்லை. இன்ஃபேக்ட் படப்பிடிப்பு கூட ஆரம்பிக்கலை. அதுக்கப்புறம் கண்ணதாசன் ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதுவும் வந்து ஆரம்பிக்கலை. அப்புறம் எஸ்எஸ்ஆர், விஜயகுமாரி இவங்க 2 பேரோட சேர்ந்து ஒரு சின்ன வேஷத்தில் மனோரமாவும் நடிக்கிறாங்க. அந்த படம் வந்து ஒரு 40 இன்பக் கனவுன்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர். 40% நடந்து அதுக்கப்புறம் படப்பிடிப்பு வந்து நின்று போயிடுது. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் வந்து மனோரமா நினைக்கிறாங்க, இதுக்கு மேலே நாம் மெட்ராஸில் இருக்கிறதுக்கு வந்து வேலைக்காகாது, நம்ம சொந்த ஊர் பள்ளத்தூருக்கே போயிடலாம் அப்படின்னு மனோரமா நினைக்கும் போது டேர்னிங் பாயிண்ட் கண்ணதாசன் மூலமாக நடக்குது. மாலையிட்ட மங்கை. இந்த மாலையிட்ட மங்கை வந்து ஒரிஜினலாக வந்து ஒரு பெங்காலி கதை, ரைட்? ஒரு